ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே ஏதோ மீண்டும் பிறந்தது போலே தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதல் பிடித்த தட்டாம்பூச்சி முதன் முதல் திருடிய திருவிழவாச்சு முதன் முதல் குடித்த மலபார் பீடி முதன் முதல் சேர்த்த முண்டியல் காசு முதன் முதல் பார்த்த டூரிங் சினிமா முதன் முதல் ஜெயித்த சடுகுடு போட்டி முதல் முதல் வாழ்ந்த கிராமத்து வீடு முதல் முதல் ஆக்கிய கூட்டாஞ்சோறு முதல் முதல் போன சிக்கு புக்கு பயணம் முதல் முதல் அழுத சிநேகிதன் மரணம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே முதன் முதலாக பழகிய நீச்சல் முதன் முதலாக ஓட்டிய சைக்கிள் முதல் வகுப்பெடுத்த மல்லிகா டீச்சர் முதன் முதலாக அப்பா அடித்தது முதன் முதலாக சாமிக்கு பயந்தது முதன் முதலாக வானவில் ரசித்தது முதல் முதலாக அரும்பிய மீசை முதல் முதலாக விரும்பிய இதயம் முதல் முதலாக எழுதிய கடிதம் முதல் முதலாக வாங்கி தவறவிடப்பட்ட விருது வழங்கல் மல்லாவி மத்திய கல்லூரி பழைய மாணவ சங்க நிகழ்வின் போது வழங்கப்படக்கூடிய ஒரு பரிசா இன்றைக்கு வந்து எங்களோட அன்பு தோழி 93ஆம் ஆண்டு கலைப்பிரிவு 94ஆம் ஆண்டு கலைப்பிரிவு ஏலவர் அப்படி யாழ்ப்பாண பல்கலைக்கழகெல்லாம் முடித்து பல கலைகளையும் கற்று இப்பொழுது எங்களோட அடுத்த நாட்டில் வந்து ஸ்கொட்லாண்டில் வந்து கெசகிரியில் பிஸியாக இருக்கிற ஒரு
அன்பு தோழி அவன் விடாமுயற்சியும் அவ இன்னும் மென்மேலும் வளர வேணும் என்று அன்போடு நாங்கள் வாழ்த்தி கொண்டு அவன் பிள்ளைகளும் வந்து நிறைய முன்னேற்றங்களை நோக்கி பயணிக்கணும் என்று வேண்டிக் கொண்டு அவாக்குரிய நினைவு பெருச எங்கள் எல்லாரோட 94ஆம் ஆண்டு 93ஆம் ஆண்டு பிரிவின் சார்பாகவும் எல்லாரும் சேர்ந்து அதை வழங்கி கௌரவிக்கிறதில் நாங்கள் பெருமையாக கொள்கிறோம். இது என்ன விஷயம் என்று சொல்லிட்டோம்னா, இந்த பிரித்தானியாவில் வாழுகின்ற மல்லாவி மத்திய கல்வி கற்ற பழைய மாணவர்கள் அதுவும் சிறப்பாக பல்கலைக்கழகத்துக்கு போய் அவையிட்ட பட்ட படிப்புகளை அந்த நாட்டிலேயே முடித்து இந்த நாட்டிலேயே நிறைய பட்ட படிப்புகளை நோக்கி நடந்து கொண்டிருக்கிற அனைவருக்குமான ஒரு சிறப்பு பரிசு. ஆனால் கௌரவ அன்று வர முடியல. அதை நான் இந்த இடத்துல வழங்குறதுல நாங்கள் எல்லாரும் பெருமைப்படுறோம். அப்போ உங்களை எல்லாம் கரவசத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கையோட்டு சுவர்ணினி ஜெயசீலன் இந்த விருந்துக்குரிய ஒருத்துடையவர் எல்லாரும் அன்பு கரகசத்தோட இந்த பரிசை வழங்குறதுல நான் பெருமைப்படுறோம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம், பக்கத்து அருகில் இருக்கிற நந்தினி ஜெயநந்தினி கண்ணன்னா சாரி முழு பேர் கொஞ்சம் பெரிய பேர், இந்த பேர் அது சத்யேந்திரன் ஜெயநந்தினி. அப்ப அவாண்ட கையாலே வளரட்டும். அன்பு தோழிகள் இன்றைக்கும் அன்பாக இருக்கட்டும். எல்லாரும் பிடிக்கும். நான் ஏந்தியா ஓகே. அதாவது கதவசுத்ரன் சுவர்ணி ஜெயசீலன் இந்த விருதினை பெற்றுக் கொள்ளுகிறார். பெரிய பெரிய பாராட்டுகள். ஸ்கொட்லாண்ட்ல நீங்க வந்து இந்த மெல்டகேல்ஸ் நகரில் இப்படி ஒரு இனிமையான இரவு பொழுதுல எங்களோட அன்பை பயந்து கொண்டிருக்கிற அந்த சிறப்பான குடும்பத்துக்கு அன்பினிய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள். Hello everybody. நான் இன்றைக்கு என் அப்பா பற்றி கதைக்க போறேன். அப்படி சொல்ற என் அப்பா எங்களுக்கு எல்லாம் என்ன எங்களுக்கு எல்லாம் செய்து தருவார். எங்களுக்கு நான் அவர் பார்க்க சரியான இன்ஸ்பைரிங்கா இருக்கும். எங்களுக்கு எப்படி சொல்ல, எங்களுக்கு கல்ச்சர் எல்லாம் காட்டி இருக்கிறார். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறார். நாங்கள் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். இன்னைக்கு அப்பா இப்ப 50க்கு வந்து சரியான ப்ரௌடா இருக்குது. இப்ப நம்ம எல்லாரும் செலிப்ரேட் ஆசையா இருக்கு. எங்களுக்கு ஒரு நாள் இப்படி இருக்குமெண்டு. ஸோ அதான் நான் சொல்ல போறேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்பாவை பற்றி பேச வருகிறேன். தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சிக்காக வாழ்க்கை முழுவதும் போராடும் ஓர் உறவு அப்பா. தோளில் சுமந்து உலகை காட்டுபவர் அப்பா. அம்மா தன் வயிற்றில் 10 மாதங்கள் நம்மை சுமந்தாலும் ஆயுள் வரை நெஞ்சில் சுமப்பவர் அப்பா. இந்த உலகிற்கு கொண்டு வந்தது அம்மா. அறிமுகப்படுத்தும் VIP அப்பா. எட்டி உதைத்த கால்களை கட்டி அணைத்து பூரித்து போவார். அப்பா என்பவர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புகிறார். வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ்வதற்காக ஓயாமல் சுழலும் அன்பு சக்கரம் அப்பா. உங்கள் உழைப்பில் என்னை படிக்க வைத்து என் சந்தோஷத்தை பார்த்து நீங்கள் ஆனந்தப்படும் மனம் உங்களை தவிர யாருக்கு அப்பா வரும்? எனக்கு 1000 உறவுகள் கிடைத்தாலும் வாழ்நாள் முழுவதும் என் அப்பாவின் உறவை போன்று ஒரு உறவை பெறவே முடியாது. கடவுளிடம் வரம் வாங்க கோவிலுக்கு செல்கிறோம். அந்த கடவுளை வரமாக எப்போதும் என் அருகில் இருக்கும் என் இதய தெய்வம் தான் என் அப்பா. என் அன்பார்ந்த அப்பாவுக்கு என் மனப்பூர்வமான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். என்ன பேர்? என்ன பேர்? அப்பாக்கு என்ன பேர்? கிருபாகரன். அப்பாக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம்மா. ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க அப்பா. அப்பா ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. பாட்டு படிப்பீங்களா? பாட்டு படிப்பீங்களா?
பாட்டு தெரியுமா படிங்க படிங்க கலவரமே தூவனக்கிறதோ இத்தவித்தவாயோ பலக்கிறதோ இத்த பொயலிச்சா பொழுகிறதோ கட்சி என்னையான போரத்தினே பிச்சி என்னையான போலி தாய பேரை கொலவெல்லாம் ராகா பிரியெல்லாம் தீராகா தொழலெல்லாம் தூராகா வரவே பூக்க வெள்ளை பூக்க மாறானா மாவடியாய் வந்தாய உயிர்வானா மனசில்லாய பேச பேசி கூட வரவே பேச சிரிக்கிறதோ களவடமே மலக்கிறதோ இது வெட்டமாறும் பழக்கிறதோ இது புயலிட்டா முழுகிறதோ வீடுண்டு விலையில்லை வயதுண்டு பயமில்லை புகழுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை
இதுவரை அழுவனது என்னை விட்டு மெதுவாய் போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கலைத்திட விரும்பவில்லை, கனவுக்குள் கனவாய் அதை கண்டேனே. எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. எனக்கு என்ன வேண்டும் என்று ஒரு வார்த்தை கேளு நின்று, இனி நீயும் நானும் ஒன்று என சொல்லும் நாளும் என்று. மலர்களை அள்ளி வந்து மகிழ்வுடன் கையில் தந்து மனதினை பகிர்ந்திடவே ஆசை கொள்கின்றேன். தடுப்பது என்ன என்று தவிக்குது நெஞ்சம் இன்று, நதியினிலே என நான் தொய்ந்து செல்கின்றேன். அருகில் பூவாடும் அழகிய மாற்றம் ஒரு வெளி கொலுசு போல இந்த மனசு சினிங்கும் கீழே, அணியாத வைரம் போல புதனானும் மினிங்கும் மேல. ஒரு வெளி கொலுசு போல இந்த மனசு சினிங்கும் கீழே, அணியாத வைரம் போல புதனானும் மினிங்கும் மேல. இதயத்தை ஏதோ ஒன்று இருக்குது கொஞ்சம் இன்று, இதுவரை இது போல நானும் இல்லையே. கடலை போல வந்து கரைகளை அழும் என்று உலகிட மனதும் பின்வாங்கவில்லையே. இருப்பது ஒரு மனது இதுவரை அழுவனது, என்னை விட்டு மெதுவாய் போக கண்டேனே. இது ஒரு கனவு நிலை, கரைத்திட விரும்பவில்லை, கனவுக்குள் கனவாய் நானே கண்டேனே. ஒரு வெள்ளி கொலுசு போல இந்த மனசு சினிங்கும் கீழே, அணியாத வைரம் போல புது நானும் இனிங்கும் மேல. அனைவருக்கும் வணக்கம். தலை சாய்ந்து தூங்க தாய்மொழி மட்டும் தேவையில்லை, தந்தை தோள் போதும், அதுவும் எனக்கு சொர்க்கம்தான். எனது பிஞ்சு விரல் பட்ட நாள் முதலாய் பறந்து வைக்க தொடங்கிய அவரது நெஞ்சம் என்று வரை என்னை காக்க கலகு போல சுற்றி கொண்டு இருக்கிறார். இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் என் நிழல் போல கூடுக நின்று என்னை காக்கும் கூட எனது அப்பா. எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்பா. இன்று 50வது பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்ன சொல்றது, இந்த விஷயம் பண்ணுறது லைக் பெரிய விஷயம் நினைக்கிறேன். நல்லா இருக்கு, எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது. நான் எந்த ஃப்ரெண்ட்ஸோடையும் லைக் ஒவ்வொரு 18th பர்த்டேயும் நாங்கள் பெருசாக கொண்டாடினோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பார்த்து தான் நாங்களும் லைக் அப்படி செஞ்சோம். ஸோ இது வரைக்கும் நல்லா வருது. அடுத்த 100க்கு போயிடும். 100 வயசு 60, 70, 70, 80 எல்லாம் போகணும். அனைவருக்கும் வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். 1974ஆம் ஆண்டு பிறந்த அனைத்து எமது உறவுகளும் இங்கு கூடியிருக்கிறவர்களுக்கும் எனது அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். அரை நூற்றாண்டு கடந்துட்டு என்ற அறிவை மனசுல வச்சுக்கொண்டு அடுத்த அரை நூற்றாண்டு தாண்டதுக்கு உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். எல்லா அண்ணாக்களுக்கும் எனது கணவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புவது என்னென்றால், இன்று வரையும் எனது கணவரும் அண்ணாக்கள் எல்லாரும் இந்த கூடி இந்த 50வது பிறந்த நாளை கொண்டாடுறது மிக மகிழ்ச்சி அடைகிறோம். ஏன்னா இந்த நட்பு என்பது அன்றிலிருந்து இன்று வரையும் அவர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள்.
அதிலும் மிகவும் அவசரசாலியாக பார்க்கறது ஜேடிஏக்காக இவ்வளவு அண்ணாக்கள் சேர்ந்து இதுல வந்து அந்த 50வது பிறந்த நாள் கொண்டாடுறது ஒரு சரியான ஒரு அதிர்ஷ்டப்பட்ட சொல்ல வேண்டும். இவர்களுடைய நட்பு இப்படியே தொடர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதே மாதிரி இந்த நட்பால எங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தருது. ஒரு இன்பமோ துன்பமோ எல்லா இடத்துலையும் எங்களோட தோல் கொடுக்கிற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. வயது குறித்து செய்த மாணவர்கள் என்னையும் அழைத்து சிறப்பாக கொண்டாடியிருக்கார்கள். ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்த ஒரே இருக்கிறவர்களை காணும்போது சின்ன வயதில் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது பிள்ளைகள் பிள்ளைகளோடு கேட்கும்போது எனக்கு நிறைவாக இருக்கிறது. எங்களுடைய எல்லா மாணவர்கள் எல்லாரும் வாழ்த்து சொல்லி பிறந்த நாள் இதற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களை